Hello everyone. Set exam paper 1 problem based on alphabet. First question பாருங்க. If English alphabet are written in reverse order, what will be the third letter of the right from the 16th letter from the left? Question again read பண்ணிக்கோங்க. If English alphabet are written in reverse order, what will be the third letter of the right from the 16th letter from the left? ஓகேவா? கொஸ்டினில் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டை ரிவர்ஸில் எழுதி நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கும்போது தேர்ட் ரைட்டில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் த 16th லெட்டர் ஆஃப் த லெஃப்டில் இருந்து. இதுதான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு அல்ஃபபெட் பேஸ்டு இருக்கிறனால அல்ஃபபெட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். அதே போல் 1 2 3 நமக்கு 26 வரைக்கும் எழுதிக்கணும். சரியா? எழுதிக்கோங்க. மேலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 13ங்கிறது எம் லெட்டர் இருக்கணும், 14ங்கிறது என் லெட்டர் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு நெக்ஸ்ட்டு சம்மில் ஹாஃப் ஹாஃபாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. சரியா? இப்போ 26 எழுதி முடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் லெட்டர் ஆஃப் த ரைட் ஃப்ரம் த 16th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம்னு வந்திருக்கா, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம்னு வந்திருக்கதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃப்ரம் இந்த ஃப்ரமில் எத்தனாவது லெட்டர் சொல்லியிருக்காங்க? தேர்டு லெட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரமில் என்ன சொல்லியிருக்காங்க? 16th லெட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ ஃப்ரம் வந்தால்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 19th லெட்டர். ஓகேவா? இப்போது அகெயின் கொஸ்டினுக்கு வாங்க. தேர்டு லெட்டர் ஆஃப் த ரைட் ஃப்ரம் த 16th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். நமக்கு கேட்டிருக்கிறது வாட் வில் பி த தேர்டு லெட்டர் ஆஃப் த ரைட். ஓகேவா? இப்போது நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 19th கிடைக்கிது. அப்போ ரைட் சைடில் இருந்து 19th லெட்டரை கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சதா? ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? ஃப்ரம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைடில் இருந்து கவுண்ட் பண்ணி 19th லெட்டருக்கு பார்க்கணும். நமக்கு என் வரைக்கும் அப்போ எத்தனை இருக்குன்னா 13. அடுத்து 14 15 16 17 18 19. ஸோ ஹச் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் ஹச். அப்போது ஆப்ஷனில் ஹச்ங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சதா? செகண்ட் ஒன் பாருங்கள். ஹவு மெனி எம்ஸ் ஆர் தென் இன் ஃபாலோயிங் லெட்டர் சீரீஸ் விச் ஆர் நாட் இம்மிடியட்லி ப்ரெசீடட் பை ஹச் பட் இம்மிடியட்லி ஃபாலோடு பை ஆர். எத்தனை எம் வந்து இந்த லெட்டர் சீரீஸை ஃபாலோ பண்ணி வருது, அதுலேயும் நாட் இம்மிடியட்லி ப்ரெசீட் பை ஹச். எம்மு முன்னாடி இருக்கக்கூடாது, பட் இம்மிடியட்லி ஃபாலோடு பை ஆரை ஃபாலோ பண்ணி இருக்கணும். புரிஞ்சதா? அப்போ லெட்டர் சீரீஸில் பாருங்கள், அதில் எம்மு ஆறு கண்டினியூவாக இருக்கிறது எப்படி இருக்குது ஃபாலோ பண்ணி வர்றது? இந்த ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஒன்று இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? ஹச் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. புரிஞ்சதா? அடுத்து பாருங்கள், எம் இந்த இருக்குது ஆர். அப்போ எத்தனை எம் வந்து ஃபாலோ பண்ணி வருது? 2. அப்போது ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். If the letters of the TREAG and GLARE are arranged in proper order, the two words so formed are synonyms to each other. What are the first letter of the two words? இப்போது கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? TREAG. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? GLARE.
இதை அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன வேர்டு கிடைக்கிறதுனா கிரேட், GREAT, கிரேட். இது LARGE, லார்ஜ். அப்போது கிரேட்டுங்கிற வேர்டு லார்ஜுங்கிற வேர்டு. அப்போது GL, that is the answer. Option GL, great, large. E is the option. Next question. 2 letters of the word trouble have as many letters between them in the word as in the alphabet. Which one of those 2 comes earlier in the alphabet? பாருங்க, ட்ரபிள்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனில் ORLUT, இதில் எது வந்து ஏர்லியராக வருது அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், O, நெக்ஸ்ட்டு R, நெக்ஸ்ட்டு L, நெக்ஸ்ட்டு U, நெக்ஸ்ட்டு T. அப்போது எல்லுங்கிற வேர்டு தான் நமக்கு ஏர்லியராக இருக்குது. ஸோ L is the correct answer. Option C. C is the correct option. Next, 5th question. If the first and second letter in the word misfortune were interchanged, also the third and fourth letters, the fifth and sixth letters, and so on, which letter would then be the 8th letter counting to your left? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்ஃபார்ட்யூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. வேர்டு எழுதிக்கோங்க. இதில் செகண்ட் லெட்டரும் ஃபஸ்ட் லெட்டரும் இன்டர்சேஞ்ச் பண்ணுது. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த், செவன்த் அண்ட் எயித், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா அதில் இருந்து லெஃப்டில் இருந்து நம்ம 8th லெட்டர் கவுண்ட் பண்ணும்போது என்ன வருதோ அந்த லெட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போது கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா IMFSROUTEN. ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8th லெட்டர் கவுண்டிங் டு யுவர் லெஃப்ட். அப்போ லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8ங்கிறது லெட்டர் வந்து எப்படி இருக்குது? T. அப்போ T இஸ் த ஆன்சர். அப்போது ஆப்ஷனில் Dங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th one. Which letter will be the 8th to the right of the third letter of the second half of the English alphabet? கொஸ்டினை பாருங்கள். Which letter will be 8th to the right of the third letter of the second half of the English alphabet? ஓகேவா? ரைட்டு, தேர்டு, லெஃப்ட்டு, தேர்டு லெட்டர் ஆஃப் த செகண்ட் ஹாஃப். இப்போது ஆல்ஃபபெட்டில் நம்ம ஹாஃபாக பிரித்தோம்னா M வரைக்கும் 1 to 13 இருக்கும், N to Z வரைக்கும் 1 to 13 இருக்கும். ஓகேவா? இப்போது செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது செகண்ட் ஹாஃபில் இருந்து அப்போ என்லேருந்து இசட்டில் இருந்து இசட் வரைக்கும். ஓகேவா? அதில் தேர்ட் ஆஃப் த ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம எனக்கு லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிறது தான் நமக்கு இருக்கும். அப்போது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.